கொஞ்சம் சைலண்டா இருங்க பிள்ளைங்களா. கொஞ்சம் நெக்ஸ்ட் ரெடி. பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. 4:2. கர்த்தருக்கு பயப்படுதலே கர்த்தருக்கு பயந்து
கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 9:10. 4:3. கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. 4:1. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. Day 2. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. 4:3. கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுவாங்க. பிள்ளைங்க அழகா டான்ஸ் பண்றாங்க. நல்லா உற்சாகமா எங்காவது இருக்காங்க. வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது கட 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 வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது ரச்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தா நீயும் போகலாம் வண்டியின் கேப்டன் இயேசுவோடு கானம் பாடலாம் ரச்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தா நீயும் போகலாம் வண்டியின் கேப்டன் இயேசுவோடு கானம் பாடலாம் வேகம் வந்திடு இது சீக்கிரம் சென்றிடும் வேகமா வந்திடு இது சீக்கிரம் சென்றிடும் வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது கட 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 வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது முடிவு வரைக்கும் நேர்ச்சி நின்றால் ரட்சிக்கப்படலாம் முடிஞ்ச வரைக்கும் சாட்சியா வாழ்ந்தால் வாழ்வு பெறலாம் முடிவு வரைக்கும் நேர்ச்சி நின்றால் ரட்சிக்கப்படலாம் முடிஞ்ச வரைக்கும் சாட்சியா வாழ்ந்தால் வாழ்வு பெறலாம் காத்து கொண்டிரு நமக்காரம் வந்திடும் காத்து கொண்டிரு நமக்காரம் வந்திடும் கட 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 வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது கட 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 வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது கட 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 வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது கட 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 வேகம் போகுது சிக்கு புக்கு மூச்சம் போகுது சூப்பரா ஆடினாங்க இல்லையா? வணக்கம் வாசல் சொல்லிடலாமா? ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. 4:2. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. 4:3. கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. நாள் 1. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின்
1 கொரிந்தியர் 1:24. நான் வந்து கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தில் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. நான் கர்த்தருக்கு பயப்படுதலை தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. நான் 3. கிறிஸ்து தேவ பலத்தோடு தேவநாமமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37:5. ஹர்ஷிகா. சூப்பர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. கிறிஸ்து இயேசு தேவபலனும் தேவஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:7. 24. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37:5. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. கிறிஸ்துவுக்கு தேவபலனும் தேவஞானமுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. நாள் ஒன்று ஞானம் ஒரு பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. நாள் 2 ஞானமே போலிகள். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. நாள் 3 இயேசுவே ஞானம். கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. நான்காம் நாள் ஞானமாய் தீர்மானிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37:5. நாள் 1
யார்? 1 கொரிந்தியர் 1:24. உன் வழியை இயேசுவுக்கு கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37:5. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 9:10. தேஜேஷ். நாள் 1 நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாள் 2 நீதிமொழிகள் 3:7. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வெசி.
கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. கத்தருக்கு பயப்படு ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10. கத்தருக்கு பயப்படு ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9. கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. உன் வழியை கத்தருக்கு ஒப்படைத்து அவன் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37:5. அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது உன் வீட்டாரையும் ரட்சிப்பார்கள். அப்போஸ்தலர் 10:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:32. யாக்கோபு 1:5. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. யூதராமனும் கிரேக்கராமனும் எவர்கள் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து இயேசு தேவபலனும் தேவஞானமுமாய் இருக்கிறார். 1 Corinthians 1:24. உன் வழியை கத்தருக்கு ஒப்பிட்டு உண்மை நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37:5. நீ உன்னை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து தீமையை விட்டு விலகு. சங்கீதம் 37:5. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. Many of you have about the new normal library and everyday not at study given. James 1:5. Be not wise in thy own eyes. Fear the Lord and depart from evil. Proverbs 3:7. But unto them which are both Jews and Greeks, the power of Christ, the power of God and the wisdom of God. 1 Corinthians 1:24. Commit thy ways unto the Lord, trust in Him, and also trust in Him, and He shall prosper. Psalms 37:5. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. யூதராமனும் கிரேக்கராமனும் எவர்கள் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமுமாய் இருக்கிறார். 1 Corinthians 1:24.
Next song. Jay, see my
நீங்க எல்லாரும் அதை கேட்டு வாழ்க்கையை வெல்ல கரங்களை தட்டி பாருங்க, பார்க்கலாம். வெல்ல சுருக்கமா சொல்லும் போது நீங்க எப்படி சொல்லணும்? கவனிக்கணும். பயங்கரமா சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு அம்மா எங்க போனாங்க தெரியுமா? 5 நிமிஷத்துல சொல்ல போறோம். எங்க போனாங்க தெரியுமா? தூக்கு தண்டனை கொடுக்கிற தன் மகனை பார்க்க போனாங்க. தம்பி கவனி, இடத்துக்கு சூப்பரா சொல்ற பாரு. போனாங்க. அந்த பையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? கவனி கவனி கவனி. என்ன கேட்டா தெரியுமா? தூக்கு தண்டனையில போட்டு எப்படி போடுவோம் தெரியுமா? கழுத்துல கைத்த போட்டு அப்படியே டக்குனு தூக்கிடுவாங்க. அப்படியே ஒரு எடுத்து சொல்லி விடுவாங்க. கழுத்துல கைத்த போட்டு அப்படியே மேல கயிறு கட்டி அப்படி டக்குன்னு தூக்கிடுவாங்க. அப்படி போட போற நேரத்துல நல்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? தம்பி, சின்ன பிள்ளையே, வாலிப பையனே, உனக்கு கடைசி ஆசை என்ன? கவனி, அவனை தூக்கு. கடைசி ஆசை, கடைசி வீட்டுல இருக்கிற தோசை இல்ல, கடைசி ஆசை மீசை. ஆமா, அவங்க முறுக்கிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன ஆசைனா? கடைசி ஆசை எங்க அம்மாவுக்கு ஒரு உம்மா கொடுக்கணும்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு 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 அப்படியே மளிகை கடை முதலாளி சொல்லு, போட்டு போட்ட சட்டை சொல்லு. எப்படி அம்மாவுக்கு என்ன கொடுக்கணும்? உம்மா. அப்புறம் அம்மா மேல பாசமா, அம்மா மேல பாசமா. கடைசியில உம்மா கொடுக்க போயிட்டு என்ன செய்ய தெரியுமா? ஒரு பயங்கரமான காரணம் செய்துட்டான். இந்த குட்டி குட்டி டக்குன்னு எரிஞ்ச மாதிரி அப்படியே காலை கடிச்சு எழுதிட்டான். யார் காலை? போன அம்மா காதை சும்மா கடிச்சு எடுத்துட்டான். யாரு? ஒன்னே மாதிரி நல்ல பையன் இல்ல, கெட்டா பையன். நல்ல பையனா இருக்கிறவங்க கையை தட்டி பார்க்கலாம். நல்ல பொண்ணு கை தட்டி பார்க்கலாம். உமா கொடுக்க போய் அம்மாவை போய் சும்மா காலை பிடிச்சு கவிட்டா. ஏன்டா காதை கடிச்ச பாவி போயில அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் தூக்கு மேடு கேட்டாங்க. காதை கடிச்சது யாரு? பையன். நீ நல்ல பையன், நீ நல்ல பொண்ணு, அவன் கெட்ட பையன் கடிச்சான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் சொன்னான், ஏன்டா காதை கடிச்சன்னு கேட்டா, நான் ஊசி திருடுன பாரு, திருடும் போது ஊசி இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்த நல்ல புள்ள ஊசி திருடிட்டு வந்துட்டேடான்னு சொல்லி அவனை உம்மா கொடுத்தாங்க. வேற அடுத்தது பார்த்தா ஒரு பேனா இல்லாத நேரத்துல பேனா திருடிட்டு வந்து கொடுத்தீங்க, உனக்கு எனக்கு உம்மா கொடுத்தல, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாரு, நான் இப்ப இந்த தூக்குல தொங்குறதுக்கு காரணமே யாரு? யாரு? பாரு, சும்மா காலை கடிச்சது இல்ல, நான் உம்மா கொடுக்கிற நீ அம்மா. எப்படிப்பட்ட அம்மா? எனக்கு செல்லம் கொடுத்த அம்மா. எப்படி அம்மா? ஊசி திருடிட்டு வந்துட்டியே, அவன் எனக்கு ஊசி இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பேனா திருடிட்டு வந்துட்டியே, இப்பதான் நான் பேனா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ இப்பதான் நான் வந்து பணம் இல்லைன்னு இருந்தேன், பணம் திருடிட்டு வந்துட்டியேன்னு என் புள்ள, என் கண்ணு, என் மணி, என் முத்து அப்படின்னு தங்கம் அப்படின்னு புகழ்ந்தாங்க. உங்க அம்மா நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க? கண்ணே மணியே முத்தே அழகே போடுறாங்க. சேட்டை பண்ணா 2 கோடு, 2 கோடு போடுவாங்க. அவன் கோடு போட்டு வளர்த்தா நல்லதா கெட்டதா? வெரி குட். கோடு போட்டு 2 அடி போட்டு வளர்த்தா நல்லதா கெட்டதா? கெட்டதா? நல்லது. நல்லதுன்னு சொல்றவங்க கைது பண்ணலாம். கதை முடிய போகுது, கதை முடிய போகுது. என்ன தெரியுமா? இப்போ 1 பவுன் சங்கிலி, தங்க சங்கிலி, எத்தனை சங்கிலி? 1 பவுன் சங்கிலி. எத்தனை பவுன் சொல்லு? ஒரு வீட்டுல போய் ஒரு அம்மா கழுத்தை அறுத்து அதை இழுத்துட்டு வந்தாங்க. போலீஸ் வந்து பிடிச்சு அவனை என்ன செய்ய தூக்குல போட்டாங்க. ஊசி திருடும் போதே திருடாதே பாப்பா திருடாதேன்னு சொல்லி கொடுத்திருந்தா, திருடாதே தம்பி திருடாதேன்னு சொல்லி இருந்தா அவன் நல்லா தெரிஞ்சிருப்பான்.
சின்ன வயசுலயே தொப்பி வச்ச குள்ளா பிள்ளைக்கு நல்ல பிள்ளையா மாத்தணும்னு சொல்லியிருந்தா அவன் குள்ளா பிள்ளையா நல்ல பிள்ளையா இருந்திருப்பான். அது போல அம்மு குட்டிக்கு ஜம்மு குட்டியா வளர்த்துருக்கணும்னு சொன்னா கண்ணே மணியன்னு சொல்லும்போது கண்ணத்தரம் மட்டும் தெரியும். தாயே வந்திருக்கிற தாயே, கல்லும் மண்ணும் நம் கடவுளல்ல, கையில் சேர்த்திடம் தெய்வம் அல்ல. கல்லும் கைதட்டு, கல்லும் மண்ணும் நம் கடவுளல்ல, கையில் சேர்த்திடம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சகீசா நான் ஒரு சாமி கும்பிட்டேன். அந்த சாமிக்கு பேர் செவிட்டி சாமி. அப்படியே போய் கைதட்டி கும்பிடணும். அது காதே கேட்காது. பின்ன எப்படி பதில் கொடுக்கும்? அம்மானா என்ன மகனே, அப்பானா என்ன மகனே. அதனால ஏசப்பா செவிட்டு சாமி இல்ல, குருட்டு சாமி இல்ல. என் நாமத்துல எதை கேட்டாலும் அது உனக்கு தருவேன்னு சொன்ன சாமி. நல்ல படிப்பை தருவாரு, நல்ல எதிர்காலத்தை தருவாரு, குடும்பத்தோட ஆசீர்வதிப்பாரு. அந்த சாமியுடைய பிள்ளையா மாறணும்னா இந்த மாதிரி உள்ள வகுப்புகள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு சண்டே ஸ்கூல் நடக்கும். அப்ப வந்து பங்கு பெறணும். இங்க வந்திருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், சர்ச்சை பிள்ளைகள் கவனி, டேய் கவனி, அன்பு செல்வன் கவனி, நீ மற்ற பிள்ளைகளையும் கூட்டு வரணும். இப்படி நீயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா மற்றவனை செய்ய மாட்டான், திருத்த மாட்டான். கமெண்ட். அதனால எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர் அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி போய் ஸ்பீக்கர் போய் நான் சொல்றதை கேளுங்க, கேட்குமா கேட்காது. அது மாதிரி கல்லும் மண்ணும் பேசாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கண்ணால பார்த்து காதால கேட்கிறவர். சொல்ல எல்லாரும் நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் சொல்லு தம்பி சொல்லையா சொல்லு. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எல்லாம் சொல்ல. பிள்ளைங்க சத்தமா சொல்றாங்களா பார்க்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். இவங்களை ஜெயிக்கிற மாதிரி சொல்லணும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியுங்கள். நியாயம். அப்படியே சொல்லுங்க. அப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்கணும். அப்பா அம்மாவும் பிள்ளைய செல்ல கொடுக்காம புத்தி சொல்லி வளர்க்கணும். இப்படிப்பட்ட அம்மா அப்பாவை கீழ்ப்படின்னு சொல்ற இடம் தான் இது. திருடாதே, தவறு செய்யாதே, நல்ல திருத்துற இடம் தான் இது. வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா அடங்கும். எப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்திலே பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ புத்தகங்களை எழுதினவர்கள் மரித்து போனார்கள். இயேசு எழுதின வேத புத்தகத்துக்கு வேத நாயகனாக உயிரோடு இருக்கிறார். இந்த வேத வசனம் ஒவ்வொன்றும் மண்ணுக்குள்ள புதைச்ச ஒரு தேங்காய் ஆடை குழி வெட்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டைன்னு சொல்லி ஒரு தேங்காய் செத்து மண்ணுக்குள்ள மறைஞ்சாலும் ஏராளமான தேங்காய் வர்ற மாதிரி இந்த இளம் உள்ளங்களிலே கொடுக்கப்பட்ட வேத வசனம், இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் மாணவிக்குள்ளும் கொடுக்கப்பட்ட வேத வசனம் உலகத்தின் வசனம் அல்ல, கவிஞர் கண்ணதாசன் வசனம் அல்ல, அது கர்த்தருடைய வசனம். கவிஞர் கண்ணதாசன் உலகத்திலே மாண்டு போயிருக்கலாம். கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடியால் சிறு வயதிலே கொடுத்த புத்திமதி, சிறு வயதிலே கற்றுக் கொடுத்த பாடல், இந்த பாடல் மூலம் வேத வசனம், இந்த ஆடல் மூலம் வேத வசனம் எதுக்கு தெரியுமா? கைகளை கால்களை சிறு வயதிலே நமக்காக ஒப்பு கொடுத்த இயேசுக்காக இந்த கால்கள் ஆடியது. இந்த ஆண்டவர் மரித்து உயிரோடு இருக்கிறபடியால் ஒவ்வொரு வாயும் அவரை பாடியது. நீங்கள் எல்லாரும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை வந்து நாடியது எதுக்கு கேட்டா, காலமோ ஓடியது. அந்த ஓடுகிற காலத்திலே உலகத்துக்காக மாத்திரம் வாழ்ந்து பொருளை சம்பாதித்து நரகத்திலே சேராதபடி அந்த பரலோகத்துக்கு செல்ல அருளை சம்பாதித்து ஆண்டவர் பிள்ளைகளாய் மாற, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொள்ள அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு முருக பக்தருடைய மகன்
நாம் காவடி எடுத்து ஆட வேண்டியதில்லை, வேற எங்க காடுகளை சன்னியாசம் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இந்த காற்றை பார்க்க முடியவில்லை, காற்று இருக்கிறது. அதுபோல இயேசுவின் நாமத்திலே என் வாழ்க்கையிலே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் தன்னை பிள்ளையாக மாற்றி உங்கள் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க அன்புள்ள ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க அன்புள்ள ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க அன்புள்ள ஆண்டவரே. இயேசுவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். சொல்லுங்க இயேசுவே என்னை ரட்சியும். எனக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். இயேசுவே நீ பேசுகிற தெய்வம், என்னை காண்கிற தெய்வம். ஆண்டவரே நல்ல ஒரு மகனாக, நல்ல மகளாக அப்பா அம்மாவை பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையால் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நல்ல அறிவை தாரும். சத்தமாயம் சொல்றவங்கள அறிவை தாரும், புத்தியை தாரும், நல்ல சுகத்தை தாரும். என்னை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஒரு நிமிஷத்துல வெளியாகிட்டாங்க. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைக்காக. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் ஸ்பெஷல் பர்சன். ஸோ நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லி ஆகணும், 5 நாளும் நம்ம கூட உற்சாகமாக இருந்து ஒரு நிமிஷமும் எல்லா காரியங்களும் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கூட போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதனால ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பாஸ்டர் அங்கிளுக்கு. அடுத்தது பிபிஎஸ்னாலே பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பிள்ளைகள் இல்லைன்னா பிபிஎஸ் கண்டிப்பாக நடக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆட்டோலேருந்து கூப்பிட்டுட்டு வந்து மேக்லின் அக்காவுக்கு ஷார்ட் போடுவாங்க. மேக்லின் அக்கா முன்னாடி வாங்க, பாஸ்ட் ஆண்டி போடுவாங்க. இன்னொரு முக்கியமான பர்சன் சொல்லலாம். என்னதான் வேலை இருந்தாலும் பிபிஎஸ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் உற்சாகமா வந்துடுவாங்க. அது ஷிஃப்ட் மாறினாலும் சரி, நான் நைட் ஷிஃப்ட் போறேன், எனக்கு தூக்கமும் இருக்காது. சாட் பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சூப்பரா பண்றவங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க. ஸோ நம்ம ஏஞ்சலுக்கு பாஸ்ட் ஆண்டி ஷார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க டான்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஆடினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 4-5 பிள்ளைங்க வந்து பார்த்தீங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டான பிள்ளைங்க. அவங்க தான் அவங்களோட டைம், காலேஜ் போகிற பிள்ளைங்க இருக்காங்க, ஒர்க் போகிற பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க டைமை விட்டுட்டு ஆண்டு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்க்காக வந்து உங்களுக்கு இத்தனை காரியங்களை செஞ்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சோஃபியா, சங்கீதா, இவாஞ்சலின், சோஃபியா, சங்கீதா. எல்லாம் உற்சாகமா கிளாப் பண்ணலாமா?
அபிநயா. ஜெனிஃபா. உமா. உமா சிஸ்டர் உற்சாகமா கிளாப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்காக வந்த 51 இருந்து வந்த அக்கா வந்து பியூலா அக்கா, அவங்களை வெல்கம் பண்ணலாமா? வாலண்டியர்ஸ் சந்தோஷ் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் 8:30 அந்த தம்பி வந்துவாங்க. எல்லாரும் கிளம்பின பிறகுதான் லைட்டு ஃபேனை எல்லாம் ஒன்று விடாம ஆஃப் பண்ணிட்டு சர்ச் க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. கொஞ்சம் நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா சந்தோஷ். அனிஷ் அனிஷ் அடுத்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் மிஸ்டர் விக்கி. அவருக்கு ஆட்டோ ஆர்கனைசர். இப்போ எல்லாம் கூட்டு வர நல்லா 3 ரவுண்ட் இருந்தாலும் நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. ஜான் கிறிஸ்டபர் காலேஜ் இருந்தாலே வந்து அட்டென்ட் பண்ணி ஒரு நாள் ஹெல்ப் பண்ணாப்ல. ஜான் கிறிஸ்டபர் கிளாப் பண்ணுங்கப்பா. ஜான் விக்டர். விபிஎஸ். தேங்க்யூ. நேற்று தினத்துல நம்மளுக்கு இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. ஸோ 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பிள்ளைகளுக்கு எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள ஒரு சின்ன கிஃப்ட். வினோத். அடுத்தது மரியானந்த் பிரதர். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் நடந்து ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸ் எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணியிருந்தீங்க, எல்லா கிளாஸும் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. ஆனா அதுல வந்து ஒரு டஃப் காம்படிஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பேர் செலக்ட் பண்ணி ஸோ 3 கிளாஸ்ல இருந்து டீச்சர்ஸ் நான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏஞ்சல். Please wait. ஏஞ்சல். அடுத்தது செகண்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கும் செகண்ட் பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல, 0.5 தான். 2 பேரும் ஈக்குவலா பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பிரைஸ் வந்து ஜெனிஃபா, பிகினர் டீச்சர்.
for Jesus, E for never, F for faith, Jesus never fails. God bless. Third prize, Lata sister. Senior. எல்லாம் உற்சாகமா clap பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்தது டீச்சர்ஸ் நான் சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. பிள்ளைகள் எல்லாருமே டீச்சர்ஸ் கிட்ட போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கிஃப்ட் டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. நான் சொல்ற கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்துருங்க. மார்கரெட் சிஸ்டர், பிகினர் மார்கரெட் சிஸ்டர், ஜெனிஃபா, இவாஞ்சலின், சோஃபியா பிரைமரி, ஏஞ்சல் ஜூனியர், சங்கீதா, ஏஞ்சல், சங்கீதா, சீனியர் மேக்லின் சிஸ்டர், ஜான்சன் பிரதர், முன்னாடி வாங்க. அவர் எடுத்துட்டாருண்ணா. அவர் எடுத்துட்டாரு, உன்னை கூப்பிடாரு பாரு. லதா சிஸ்டர், சீனியர்,
the last. சரி கொஞ்சம் சைலண்டாக இருங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம காட்ஸன் பிரதருக்கும் கிளாடிக்கும். ஸோ பாஸ்டர்டி அங்கிள் கீழே இருந்தாலும் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் காட்ஸன் பிரதர் அண்ட் கிளாடி. தேங்க்யூ பிரதர். அண்ட் நம்ம ஸ்பெஷல் கிஃப்ட் பாஸ்டர் கொடுப்பாங்க, சிஸ்டர் உமா கொடுப்பாங்க.